வெல்கம் டு கோடை சமையல். இன்றைக்கி நம்ம கோடை சமையலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பிரியாணி டபராவில் செய்ய போகிறேன். 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இந்த சிக்கனில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தயிர் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதனால் நான் பிரியாணியில் தயிர் சேர்க்கலை. இப்போ இதோட 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம இதோட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணியை ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணிக்கு சுடு தண்ணி சேர்த்து சமைச்சிங்கன்னா சிக்கனில் மசாலா நல்லா இறங்கியிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸில் சேர்க்க போகிறோம். நான் 6 டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதனால் 9 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கொதி வரும்போது நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதோட நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.